قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. قال الله تعالى في القرآن الكريم وفي الفرقان المجيد: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனுடைய அன்பும் கருணையும் இறுதி தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் அருமை தோழர்கள் மீதும் நல்லவர்கள் மீதும் நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அன்பான இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய மகத்தான கிருபையினால் அல்லாஹ் நம் மீது சுமத்தியிருக்கின்ற ஜும்மா என்னும் கடமையை நிறைவேற்றுவதற்கு நாம் அனைவரும் அவனுடைய ஆலயத்தில் அவனுடைய அழைப்பை ஏற்று சங்கமித்திருக்கிறோம். சொல்லப்படும் செய்திகளை செவி கொடுத்து கேட்டு பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்து அருள்பாலிப்பானாக. அன்பான சகோதர சகோதரிகளே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, புனிதமிக்க மாதத்தில் நாம் அனைவரும் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த மாதத்தில் ஈதுல் அல்ஹா என்று சொல்லப்படுகிற ஹஜ் பெருநாளை கொண்டாடி ஐயாமு தஷ்ரீக் என்று சொல்லப்படக்கூடிய நாட்களில் நாம் அனைவரும் இருந்து கொண்டிருக்கிறோம். அன்பான சகோதரர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நினைவுகள் இந்த துல்ஹஜ் மாதத்தில் அதிகமாக பேசப்படுவது இயல்பான ஒன்று. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையை, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வழிமுறையை, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு காரியங்களையும் இந்த துல்ஹஜ் மாதத்தில் பிறை 10க்கு மட்டும் அதிகமாக பேசப்படுவதை பார்க்கிறோம். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் அன்றாட வாழ்க்கையில் அவர்களுடைய நினைவுகள் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்விலும் இடம்பெற வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் நினைவு கூறத்தக்கதாக இருக்கிறது. நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் பல்வேறு சந்தர்ப்பங்களில் அவர்களை நாம் நினைவு கூறுகிறோம். நாம் அறிந்தோ அறியாமலோ, தெரிந்தோ தெரியாமலோ அவர்களை நினைவு கூறாத நாட்களே கிடையாது. அந்த அளவுக்கு அவர்களை நினைவு கூறக்கூடிய நிலையில்தான் அல்லாஹ் அவர்களை வைத்திருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையை தன்னுடைய குடும்ப வாழ்க்கையில் அவ்வப்போது நினைவுபடுத்தி இருக்கிறார்கள். குறிப்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் குழந்தைகளை கொடுத்தார். 4 பெண் மக்களை பெற்றெடுத்தார்கள். 3 ஆண் குழந்தைகளை பெற்றெடுத்து ஒரு தந்தையினுடைய ஸ்தானத்திலிருந்து அவர்கள் சொன்னார்கள், அவர்களுக்கு இப்ராஹிம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ஆண் குழந்தை இருந்தது. அந்த குழந்தை பிறந்த போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபஸம்மைதுஹு பிஇஸ்மி அபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், என்னுடைய குழந்தைக்கு என்னுடைய தந்தை இப்ராஹிமுடைய பெயரை நான் சூட்டி இருக்கிறேன் என்று சொன்னார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய குடும்ப வாழ்க்கையில் அவர்களுக்கு இறைவன் கொடுத்த ஆண் குழந்தைக்கு இப்ராஹிம் என்று தன்னுடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பெயரை சூட்டி அவர்களை நினைவுபடுத்தி இருக்கிறார்கள். இன்னும் சொல்வதாக இருந்தால்
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவிமார்களுடைய விஷயத்திலும் கூட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய நினைவுகள் இருந்திருக்கிறது. ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அருகாமையில் இருக்கிற போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவியிடத்திலே அவர்களோடு வாழ்ந்த வாழ்க்கையை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்போது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதர் அவர்கள், உன்னுடைய அதாவது நீ என்னோடு வாழக்கூடிய வாழ்க்கையிலே என்னுடைய விஷயத்திலே நீ சந்தோஷமாக இருக்கிறாயா அல்லது நீ கோபத்தில் இருக்கிறாயா என்பதை நான் நன்கு அறிவேன் என்று சொன்னார்கள். அந்த அளவுக்கு அன்னை ஆயிஷாவோடு அந்நியூன்யமான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார்கள். கணவன் மனைவி எப்படி வாழ வேண்டும், புரிந்து ஒருவருக்கொருவர் எப்படி புரிதலை வெளிப்படுத்த வேண்டும் என்கிற அந்த சிறந்த வழிகாட்டுதலை பெருமானாருடைய வாழ்க்கையிலிருந்து பார்க்கலாம். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிறாங்க, உன்னோடு நான் வாழும் வாழ்க்கையிலே என் விஷயத்தில் நீ திருப்தியாக இருக்கிறாயா, என்னோடு வாழக்கூடிய வாழ்க்கையில் நீ அதிருப்தியாக இருக்கிறாயா என்பதை நான் நன்றாக அறிவேன் என்று சொன்ன போது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், அது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும் போது அன்னை ஆயிஷாவை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னோடு வாழுகிற வாழ்க்கையிலே உனக்கு திருப்தி, உனக்கு மகிழ்ச்சி இருக்குமானால் அடிக்கடி நீ சொல்லக்கூடிய வார்த்தை ரப்பி முஹம்மது என்று சொல்லுவாய், முஹம்மதுடைய இரட்சகன் மீது சத்தியமாக என்று சொல்லுவாய். காரணம், என்னோடு வாழுகிற வாழ்க்கையிலே உனக்கு மகிழ்ச்சி என்பதை நான் அறிந்து கொள்வேன், திருப்தி என்பதை அறிந்து கொள்வேன். அதே நேரம் என்னோடு வாழக்கூடிய வாழ்க்கையிலே சில நேரங்களிலே குடும்ப வாழ்க்கையிலே அதிருப்தி ஏற்படுமானால், என்னுடைய விஷயத்திலே கோபம் இருக்குமானால், வாழும் வாழ்க்கையிலே அதிருப்தி இருக்குமானால் நீ சொல்லுகின்ற வார்த்தை ரப்பு வ ரப்பி இப்ராஹிம், இப்ராஹிமுடைய இரட்சகன் மீது ஆணையாக என்று சொல்லுவாய், சரிதானே என்று தன்னுடைய மனைவியை பார்த்து கேட்கிறார்கள். அப்போது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களை நான் ஒரு காலம் வெறுக்க மாட்டேன். உங்கள் விஷயத்துல எனக்கு கோபம் ஏற்பட்டால், அதிருப்தி ஏற்பட்டால் உங்கள் பெயர் மீதுதான் எனக்கு அதிருப்தி ஏற்படுமே தவிர உங்கள் மீது எனக்கு அதிருப்தியோ கோபமோ ஏற்படாது என்று சொன்ன செய்தியை இமாம் புகாரி அவர்கள் பதிவு செய்கிறார்கள். இந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய நினைவுகள் இருந்திருக்கிறார். அதே போன்று பாருங்கள், இன்றைக்கு குழந்தைகளுக்கு பாதுகாப்பு மிக முக்கியமானது, பாதுகாப்பு அவசியமானதாக இருக்கிறது. இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம், பாதுகாப்பை விரும்பக்கூடியவர்களாகத்தான் நாம் இருக்கிறோம். அன்பான சகோதரர்களே, இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், சிறிய குழந்தைகளிலிருந்து மூதாட்டி வரைக்கும் அவருடைய கற்புகள் சூறையாடப்படுகிறது. சமீபத்திலே உங்கள் அனைவருக்கும் தெரியும், சமீபத்திலே கோயமுத்தூரிலே சூலூர் என்கிற அந்த ஊரிலே 10 வயது பெண் குழந்தை கடத்தப்பட்டு வன்புணர்ச்சிக்கு ஆளாக்கப்பட்டு அந்த குழந்தை கொடூரமாக கொலை செய்யப்பட்ட நிகழ்வு நாட்டையே உலுக்கியது. அன்பான சகோதரரே, நாம் அனைவரும் எப்படித்தான் நம்முடைய பிள்ளைகள் மீது முழுக்க பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டாலும் முழுமையான பாதுகாப்பை யார் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், யாரால் கொடுக்க முடியும் என்று சொன்னால் படைத்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வால் மட்டும்தான் கொடுக்க முடியும். நாம் இன்றைக்கு பாதுகாப்பை விரும்புகிறோம். அதான் சொல்லுவாங்க என்ன அப்படின்னா, விபத்து என்பது எதிர்பாராத ஒரு செயல், பாதுகாப்பு என்பது முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. பாதுகாப்பு மிக முக்கியமானது. ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, சிறுவர்களாக இருந்தாலும் சரி, பெரியோராக இருந்தாலும் சரி, உயிருக்கும் உடைமைகளுக்கும் அதே போன்று தன்மானத்திற்கும் கற்புக்கும் பாதுகாப்பு என்பது அவசியமாக இருக்கிறது. இன்றைக்கு பாதுகாப்பு கேள்விக்குறியாக இருப்பதை பார்க்கிறோம். பாதுகாப்பு கேள்விக்குறியாக இருக்கின்ற போது நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் எங்கே செல்கிறது என்று சொன்னால் முழுக்க ஆட்சியாளர்களின் பக்கமே சென்று கொண்டிருக்கிறது. ஆட்சியாளர்களும் ஒரு வகையிலே பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய கடமை இருக்கிறது. அதே நேரத்திலே பெற்றோர்களாகிய பொறுப்பாளர்களாக இருக்கக்கூடிய நாமும் நம்மை சார்ந்திருக்கிற நம்முடைய பொறுப்பின் கீழ் இருக்கக்கூடிய மக்களுக்கு எல்லா விதத்திலும் பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் இருப்பதை நாங்கள் மறந்து விடுகிறோம். இந்த உலகத்திலே பாதுகாப்பு குழந்தைகளுக்கு எப்படி தேட வேண்டும் என்பதை அழகிய முறையிலே வாழ்ந்து காட்டிய ஒரு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பேர குழந்தை ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா இருவரையுமே பக்கத்திலே அமர வைக்கிறார்கள். அமர வைத்துவிட்டு ஒரு துஆவை செய்கிறார்கள். என்ன துஆ? அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி மா ஹலக். அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி
நான் பரிபூர்ணமான அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை கொண்டு உங்களுக்கு நான் பாதுகாப்பு தேடுகிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹசன் ஹுசைன் இருவரையும் அருகாமையிலே அமர வைத்து இந்த துஆவை படிக்கிறார்கள். அஊது நான் பாதுகாப்பு தேடுகிறேன் பி கலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி பரிபூர்ணமான அல்லாஹ்வுடைய வார்த்தையை கொண்டு உங்கள் இருவருக்கும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எதுல இருந்து பாதுகாப்பு தேடுகிறேன்? மின்குல்லி ஷைத்தான் ஒவ்வொரு ஷைத்தானிடம் இருந்தும், வஹாமத்தின் விஷச்சந்துகளின் தீங்கில் இருந்தும், வமின் குல்லி ஐனின் லாம்மா பலிக்கின்ற ஒவ்வொரு கண்களில் இருந்தும் நான் பரிபூர்ணமான உனது கலிமாக்களை கொண்டு உங்கள் இருவருக்கும் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று ரசூலுல்லாஹ் அவர்கள் குழந்தைகளுக்கு இந்த துஆவை கொண்டு பாதுகாப்பு தேட வேண்டும், எதிலிருந்து பாதுகாப்பு தேட வேண்டும் என்பதையும் கற்றுக் கொடுத்த பெருமானார் அவர்கள் அந்த இடத்திலே சொன்னார்கள், இந்த துஆவை கொண்டுதான் உங்கள் தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய குழந்தைகளான இஸ்மாயில் இஸ்ஹாக்குக்கு இந்த துஆவை கொண்டுதான் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடினார்கள், அதை கொண்டு உங்கள் இருவருக்கும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றாட வாழ்க்கையிலே குழந்தைகளுக்கு பாதுகாப்பு முக்கியம், அந்த பாதுகாப்பை கற்றுத்தந்த ஒரு நபி நம்முடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்பதை இந்த சமுதாயத்திற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைவுபடுத்தி காட்டியிருக்கிறார்கள். அதை போன்று பாருங்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்தெந்த சந்தர்ப்பங்களிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்தெந்த சந்தர்ப்பங்களிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நினைவு கூற வேண்டும் என்று சொல்லி தந்த அந்த பட்டியலை பார்க்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஃபர்லான தொழுகையை நாம் தொழுகிறோம். அந்த ஃபர்லான தொழுகைக்காக பாங்கு சொல்லப்படுகிறது. பாங்கு சொல்லப்பட்டவுடன் நாங்கள் ஸலவாத்து சொல்லுகிறோம். பாங்குக்கு பிறகு ஸலவாத்து சொல்லுகிறோம். ஒவ்வொரு ஃபர்லான தொழுகையிலும் நாங்கள் தஷஹூதிலே நபி அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லுகிறோம். அதே போன்று ஜனாசாவுடைய தொழுகையிலும் கூட ஸலவாத்து படிக்கிறோம். இந்த ஸலவாத்தை நாங்கள் படிக்காமல் யாரும் இருப்பதில்லை. இந்த ஸலவாத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நினைவு கூறுகிறோம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம இன்னக ஹமீதும் மஜீத். இறைவா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் நீ அருள் புரிந்தது போன்று முஹம்மது நபிக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் இறைவா நீ அருளை பொழிவாயாக. நிச்சயமாக நீ ஹமீத் புகழுக்குரியவனாகவும் மஜீத் கண்ணியத்திற்குரியவனாகவும் இருக்கிறாய் என்று அந்த துஆவிலே அந்த ஸலவாத்திலே இரண்டு நபிமார்களை நினைவு கூறுகிறோம். ஒன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இன்னொன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த ஸலவாத்தினுடைய தொடர்ச்சியிலே நாங்கள் படிக்கிறோம், அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம இன்னக ஹமீதும் மஜீத். இறைவா, இப்ராஹிம் நபிக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் நீ அபிவிருத்தி செய்தது போன்று முஹம்மது நபிக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் அபிவிருத்தி செய்வாயாக என்று அந்த நபியின் மீது அந்த இரண்டு நபிமார்களை நினைவு கூறக்கூடிய நிகழ்வை அல்லாஹ் வைத்திருக்கிறார். இப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய நினைவுகளை அன்றாட வாழ்க்கையிலே ஒவ்வொரு மனிதனும் நினைத்து பார்க்கும் விதங்களிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அமைத்திருக்கிறார். அதே போன்று பாருங்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலை மாலை திக்ருகளை நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். காலையில என்ன துஆக்களை படிக்கணும், மாலையில என்ன துஆக்கள் படிக்கணும் அப்படின்னு சொல்லி சில திக்ருகளை சில துஆக்களை பெருமானார் கற்றுத் தந்திருக்கிறார்கள். அந்த துஆக்கள்ல மிக முக்கியமான துஆ என்னவென்றால், அல்லாஹ்வுடைய தூதர் காலை வந்து விட்டாலோ மாலை வந்து விட்டாலோ ஒரு முறை இந்த துஆவை படிப்பார்கள். என்ன துஆ? அஸ்பஹ்னா அலா ஃபித்ரத்தில் இஸ்லாம். இஸ்லாம் என்னும் இயற்கை மார்க்கத்தின் மீது நாங்கள் காலை பொழுதை அடைந்தோம். மாலை அடைந்தால் அம்சைனா அலா ஃபித்ரத்தில் இஸ்லாம் என்று பெருமானார் படிப்பார்கள். அல்லாஹ்வுடைய அதாவது இஸ்லாம் என்னும் மார்க்கத்தின் மீது இயற்கை மார்க்கத்தின் மீது நாங்கள் மாலை பொழுதை அடைந்தோம். வஅலா கலிமத்தில் இஹ்லாஸ் தூய்மையான ஏகத்துவ கலிமாவின் மீது நாங்கள் காலை பொழுதை அடைந்தோம் அல்லது மாலை பொழுதை அடைந்தோம். வஅலா தீனி நபீனா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கள் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய மார்க்கத்தின் மீது நாங்கள் காலை பொழுதை அடைந்தோம் அல்லது மாலை பொழுதை அடைந்தோம். வஅலா மில்லதி அபீனா இப்ராஹிம். அந்த இடத்துல ரசூலுல்லாஹ் இந்த வார்த்தையை சொல்லி தருகிறார்கள், எங்கள் தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மார்க்கத்தின் மீதும் நாங்கள் மாலை பொழுதை அடைந்தோம் அல்லது காலை பொழுதை அடைந்தோம். ஹனீஃபன், அவர் ஷிர்க் என்கிற அசத்தியத்தை விட்டு தௌஹீத் என்கிற
அந்த சத்தியத்தை நோக்கி சாய்ந்தவராக முஸ்லிமன் உண்மை முஸ்லிமாக இருந்தார். வமா கான மினல் முஷ்ரிகீன் அவர் இணை வைப்போரில் ஒருவராக இருக்கவில்லை. இந்த துவாவை பாருங்கள், ரசூலுல்லாஹ் அவர்கள் காலையிலும் மாலையிலும் இந்த துவாவை கற்றுத் தந்தார்கள். இங்கே தன்னுடைய தந்தை இப்ராஹிமுடைய மார்க்கத்தில் நாங்கள் காலை பொழுதை அடைந்தோம். அப்ப பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலை மாலை திக்ரிலும் கூட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய நினைவுகளை நமக்கு நினைவுபடுத்தி இருக்கிறார்கள். அதே போன்று பாருங்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைவுபடுத்திய விஷயங்களிலே ஒன்று துவாவை கற்றுத் தந்திருக்கிறார்கள். துவா மிக முக்கியமானது. அத்துவா ஹுவல் இபாதா. துவா என்பது ஒரு வணக்கம். நம்முடைய தேவைகளை நம்மை படைத்த ரப்பிடத்திலே கேட்டு பெறக்கூடிய ஒரு ஆயுதம் துவா. இந்த துவாவுடைய ஒழுங்கு என்ன தெரியுமா? முதல்ல அல்லாஹ்வை புகழணும், அடுத்து 2 நபிமார்கள் மீது ஸலவாத் சொல்லணும். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம். இந்த ஸலவாத்துக்கு பிறகுதான் உங்க தேவைகளை கேட்கணும். அன்றாடம் தன் தேவை நிமித்தமாக தன்னுடைய ரப்பிடத்திலே துவா கேட்கிற போது கூட இந்த 2 நபிமார்கள் மீது ஸலவாத்து சொன்ன பிறகுதான் துவா கேட்க வேண்டும் என்கிற ஒழுங்கை இஸ்லாம் சொல்லி தந்திருக்கிறார். ஆக இந்த சந்தர்ப்பத்திலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நாம் நினைவு கூறக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அதே போன்று பாருங்கள், ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் சில சுன்னத்தான காரியங்களை நம்ம ஃபாலோ பண்றோம். அது சுன்னத் என்று தெரியாமலேயே ஃபாலோ பண்றோம். திருமறை குர்ஆன்ல ஒரு வசனம் இடம்பெறுகிறது. வஇதிப்தலா இப்ராஹிம ரப்புஹு பிகலிமாத்தின் ஃபஅத்தமஹுன்ன. இப்ராஹிமை அவனுடைய இரட்சகன் பல்வேறு கலிமாக்களை கொண்டு சோதித்தான். இந்த வசனத்திற்கு இமாம் இப்னு கசீர் தஃப்சீர் ஆசிரியர் இமாம் இப்னு கசீர் அவர்கள் தன்னுடைய தஃப்சீர்ல விளக்கம் சொல்லும் போது சொல்றாங்க, 10 காரியங்களை கொண்டு இப்ராஹிம் நபியை அல்லாஹ் சோதித்தான். எத்தனை காரியங்கள்? 10 காரியங்கள். இந்த 10 காரியங்களை கொண்டு சோதித்தான் என்று சொன்னால் 10 காரியங்களை அல்லாஹ் அவர்களுக்கு ஃபர்லாக்கினார். கண்டிப்பா செய்யணும் அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்தார்? ஃபர்லாக ஆக்கினார். அந்த 10 காரியங்களிலே 5 காரியம் என்பது முழுக்க முழுக்க தலையோடு சம்பந்தப்பட்டது. 5 காரியங்கள் தலையோடு சம்பந்தப்பட்டது. மீதி இருக்கக்கூடிய 5 காரியங்களும் உடலோடு சம்பந்தப்பட்டது என்று 10 காரியங்களை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்தார். அந்த காரியங்களை அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் வாழ்க்கை முழுவதும் நிறைவேற்றினார்கள் என்று இமாம் இப்னு கசீர் அவர்கள் அந்த 10 காரியங்களையும் தொகுத்து தந்திருக்கிறார்கள். அந்த 10 காரியங்கள் என்ன என்று பார்க்கும் போது, முதலாவதாக 5 காரியங்கள் தலையோடு சம்பந்தப்பட்டது. தலையோடு சம்பந்தப்பட்ட காரியங்களில் முதலாவது என்னவென்று சொன்னால் மீசையை கத்தரிப்பது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்க மீசையை கத்தரிங்க, தாடிய வளர விடுங்க, யூத நஸ்ராக்களுக்கு மாறு செய்யுங்க அப்படின்னு சொல்லி காட்டினாங்க அல்லாஹ்வுடைய தூதர். இன்னைக்கு பாக்குறோம், எல்லாருக்கும் நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா தாடிய பூரா என்ன செய்யறாங்க, ஷார்ட் பண்றாங்க, மீசைய ரவுடி மாதிரி வளர்க்குறாங்க. பாக்குறோமா இல்லையா? முகத்துல இன்னைக்கு நிறைய பேரை பாக்குறோம், தாடி இல்ல, என்ன இருக்குது? மீச இருக்குது. தாடி வளர்க்கறத ஒரு கௌரவ குறைச்சலாக பாக்குறாங்க, தாடி வளர்க்கறத ஒரு அருவப்பா பாக்குறாங்க. குறிப்பாக குடும்ப பெண்கள் கூட என்ன பண்றாங்க அப்படின்னா தாடி வளர்க்கறத ஒரு அருவருப்பா கருதி கொண்டு இருப்பதை பார்க்கிறோம். தாடி வளர்க்கக்கூடிய விஷயம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சுன்னா. அது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், ஆண்களுக்கு தாடியை கொண்டு சிறப்பித்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அப்படின்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாடி எங்க இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, ஒளி செய்தால் நெஞ்சு குழியில விழும் தண்ணி, அந்த அளவுக்கு தாடி அடர்த்தியாக இருந்தது. ரசூலுல்லாஹ் அவர்கள் அதாவது லுகர் தொழுகையை வைக்கக்கூடிய நேரம் ரசூலுல்லாஹ் லுகர் தொழுகையில படிப்பாங்க என்பதை, ஏதோ சூரா படிக்கிறாங்க, துவா படிக்கிறாங்க என்பதை நாங்க எப்படி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா தாடியின் அசைவை கொண்டு தெரிந்து கொள்வோம். தொண்டு செய்து பழுத்த படம் தூய தாடி மார்பில் விழும். அந்த இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொண்டு செய்து பழுத்த படம். அவர்கள் செய்த தொண்டுலதான் நீங்களும் நானும் முஸ்லிமா அங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். அந்த இறை தூதர் தொண்டு செய்யல அப்படின்னா நீங்களும் நானும் ஒரு சிலைக்கு அடிமைப்பட்டு அறிவை இழந்து இன்றைக்கு நாம் நரகத்திற்குரியவர்களாக மாறி இருப்போம். அந்த இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுன்னத்தாக கடைபிடித்த அந்த தாடி இன்றைக்கு நம்முடைய நிறைய மக்கள்கிட்ட இல்ல. மீசையை கத்தரிப்பதற்கு பாருங்க, இந்த மீசையை கத்தரிப்பது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கடைபிடித்து வந்த ஒரு சுன்னத்தான நடைமுறை. அதுதான் ஃபர்ஸ்ட் காரியமா சொல்றாங்க. தலை சார்ந்த 5 விஷயங்களிலே ஒன்று மீசையை கத்தரிப்பது. அடுத்ததாக வாய் கொப்பளிப்பது, வாயை கொப்பளிக்கிறது.
வாய் கொப்பளிப்பது, அடுத்ததாக நாசிக்கு நீர் செலுத்தி சுத்தம் செய்வது, மூன்றாவது. நான்காவது மிஸ்வாக் செய்வது, பல் துலக்குவது. பல் துலக்குவது நான்காவது அம்சம். ஐந்தாவது தலைமுடியிலே, அதாவது நேர் வாங்கெடுத்து வாருவது. தலைமுடியை அப்படி வகடெடுத்து வாங்கெடுத்து அப்படி வாரி விடுவதற்கு பாத்தீங்களா, இது 5 விஷயங்கள். இந்த 5 விஷயங்களும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தலை சார்ந்த விஷயங்களாக அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. இந்த 5ஐயும் பின்பற்றினார்கள். அதை தொடர்ந்து உடல் சார்ந்த 5 விஷயங்களும் கொடுக்கப்பட்டது. அதையும் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே கடைபிடித்தார்கள். உடல் சார்ந்த விஷயங்கள் என்னவென்று சொன்னால், நகம் வெட்டுவது. முதலாவதாக நகம் வெட்டுறது. இன்னைக்கு பாருங்க, எல்லா ஸ்கூல்கள்லயும் என்ன செய்யறாங்க, நகத்தை வெட்டி விடுறாங்க. திங்கக்கிழமை வந்துச்சுன்னு சொன்னா எல்லா டீச்சர்களுக்கு ஒர்க் என்னன்னு சொன்னா, கவர்மெண்ட் ஸ்கூல்ல விடுங்க, இந்த பிரைவேட் ஸ்கூல்ல எல்லா டீச்சருக்கு என்ன கொடுப்பாங்கன்னா, ஆளுக்கு ஒரு கையில ஒரு நகவெட்டியை கொடுத்து பிரேயர் நடக்கும் போதே கொடுத்துருவாங்க. எல்லா பிள்ளைங்களுக்கும் என்ன செய்யுங்க, செக் பண்ணி நகைகளை பூரா வெட்டுங்க அப்படின்னு. வீட்டுல செய்ய வேண்டிய வேலையை நபிமார்கள் தன்னுடைய அன்றாட வாழ்க்கையிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த அந்த காரியத்தை இன்னைக்கு மாற்று மத சகோதரர்கள் கூட அவங்க ஸ்கூல் நடத்தக்கூடிய நிறுவனங்கள்ல பஞ்சுவாலிட்டி அவசியம், டிசிப்ளின் அவசியம் சொல்லி இதெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. இன்னைக்கு நபிமார்கள் செய்த அந்த ஒழுக்கங்களை குடும்பத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தாங்களும் பின்பற்றுவதில்லை, தன்னுடைய குழந்தைகளுக்கும் பின்பற்றுவதற்கு சொல்லிக் கொடுக்கறதில்லை. அப்ப நகம் வெட்டுவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்தது வழிமுறையாகும். அவங்க தன்னுடைய வாழ்க்கையில நகம் வெட்டக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அதே போன்று பாருங்கள், மறைவிடத்தினுடைய ரோமங்களை களைவது, மறைவிடங்கள் இருக்கக்கூடிய முடிகளை எல்லாம் களைவது. அடுத்ததாக என்னவென்று சொன்னால், கத்னா செய்வது. ஆண் குழந்தைகளுக்கு கத்னா செய்வது சுன்னத் என்று சொல்லப்படக்கூடிய கத்னாவை செய்வது. அடுத்ததாக 4வது விஷயம், அக்குள் முடிகளை களைவது. 5வது விஷயம் என்னவென்று சொன்னால், மலம் ஜலம் கழித்து விட்டால் தண்ணீரை கொண்டு சுத்தம் செய்வது. இந்த 10 கட்டளைகளை கொண்டு அல்லாஹ் அவர்களுக்கு கடமையாக்கினார். இந்த 10ஐயும் அவர் நிறைவு செய்தார் என்று இந்த வசனத்திற்கு விளக்கமாக இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லி காட்டுறாங்க. இப்படி அன்றாட வாழ்க்கையிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய நினைவுகள் இருப்பதற்குண்டான வழிகளை எல்லாம் இஸ்லாம் சொல்லி தந்திருக்கிறது. ஆக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய நினைவுகள் இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10இல் மட்டுமல்ல, எல்லா நாட்களிலும் இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் விரும்பக்கூடியதாக இருக்கிறது. அந்த அடிப்படையிலே இந்த செய்திகளை எல்லாம் நாங்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்கின்ற போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த சுன்னத்தான காரியங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து இருக்கும் என்பதை நாம் பார்க்க முடிகின்றது. அடுத்ததாக பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னை சந்திக்க விரும்பக்கூடிய மனிதர்களில் எவரேனும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்க்க விரும்பினால், என்ன சந்திக்கணும் அப்படின்னு யாராவது ஒருவர் விருப்பப்பட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்க்க விரும்பினால் அவர் என்னை பார்த்து கொள்ளட்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்ன சந்திக்க விரும்பக்கூடிய ஒரு மனிதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்க்க விரும்பினால் என்னை பார்த்து கொள்ளட்டும். அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தோற்றத்திலும் சரி வழிமுறையிலும் சரி அவர்கள் எனக்கு ஒத்திருந்தார்கள், எனக்கு அவங்க ஒத்திருந்தாங்கன்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அப்போ தோற்றத்திலும் வழிமுறையிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் முழுக்க முழுக்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஒத்திருந்தார்கள் என்ற செய்தியை இமாம் புகாரி அவர்கள் பதிவு செய்கிறார். இந்த செய்தி எல்லாம் எதற்கு சொல்லப்படுகிறது என்றால், நாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய நினைவோடு ஒவ்வொரு நாளும் கழிக்க வேண்டும். குறிப்பாக நாம் அனைவரும் இருக்கின்ற மார்க்கம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மார்க்கத்துல தான். அல்லாஹ் தீனுல் இஸ்லாத்தை தன்னுடைய மார்க்கம் சொல்லக்கூடிய இறைவன் திருமறை குர்ஆன் ஒரு இடத்துல சொல்லி காட்டுறான், மில்லத்த அபீக்கும் இப்ராஹிம், உங்கள் தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மார்க்கத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுறான், உங்கள் தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மார்க்கத்தை பின்பற்றுங்கள் என்று சொல்லி காட்டுறான். அப்போ தன்னுடைய மார்க்கத்தை இப்ராஹிமுடைய மார்க்கம் என்று சிலாகித்து சொல்லக்கூடிய அளவுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பெயரை மறுமை வரைக்கும் நிலைத்திருக்க செய்கிறான். திருமறை குர்ஆன்ல அவங்க கேட்ட ஒரு துஆவை அல்லாஹ் பதிவு செய்கிறான். இதெல்லாம் ஏன் எதற்காக இப்படி செய்தா அப்படின்னா, திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் ஒரு செய்தியை சொல்லி காட்டுறான், வஜஅல்லி லிசான சிதகின் ஃபில் ஆகிரின். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவங்க கேட்ட துஆவை கபூலாக்கிட்டான். என்ன துஆ அப்படின்னு சொன்னா, பின்வரக்கூடிய மக்களுக்கு என்னுடைய விஷயத்தில் நற்பெயரை இறைவா எனக்கு ஏற்படுத்துவாயாக அப்படின்னு ஒரு துஆ கேட்டாங்க. பின்னால் வரக்கூடிய மக்களுக்கு என் விஷயத்தில் நற்பெயரை ஏற்படுத்து. பாருங்க, அவங்க விஷயத்துல நற்பெயரை ஏற்படுத்துவதற்கு தான் இது போன்ற காரியங்களை எல்லாம் அல்லாஹ் செய்திருக்கிறான். ஆகவே அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சுன்னத்தை நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே நாம் எப்போதும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் செய்கின்ற போது அந்த நினைவுகளை நம்மிலே ஒவ்வொரு முறையும் மீளாய்வு செய்யக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும்.
வல்லவன் ரஹ்மான் அந்த பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்து அருள்பாலிக்க வேண்டும் என்ற துஆவோடு ஜும்மாவினுடைய முதல் உரையை நான் நிறைவு செய்கிறேன். அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வலக்கும் வலி ஜமீல் முஸ்லிமீன மின் குல்லி தன்பின் ஃபஸ்தக்ஃபிரு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். اللهم آتنا التقوى الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. அன்பான சகோதரர்களே, நாம் அனைவரும் இந்த இஸ்லாமிய மாதத்தில் கடைசி மாதத்தில் நாம் எல்லோரும் அமர்ந்திருக்கிறோம். துல்ஹஜ் மாதம் என்பது இஸ்லாமிய மாதத்தில் இறுதி மாதமாகும். இந்த மாதத்தோடு இந்த ஆண்டு நிறைவடைகிறது. அடுத்த ஆண்டு முஹர்ரமுடைய மாதம், அடுத்த ஆண்டு தொடங்க இருக்கிறது. அதில் முதல் மாதம் முஹர்ரமுடைய மாதம். அன்பான சகோதரர்களே, கடைசி மாதத்தில் நாம் எல்லோரும் இருக்கிறோம். நாம செய்ய வேண்டியது என்னன்னு சொன்னா, நாம இந்த ஒரு வருடத்தை பூர்த்தி செய்திருக்கிறோம். பூர்த்தி செய்யக்கூடிய தருணத்தில் நாம் இந்த வருடத்தில் என்னென்ன நன்மையான காரியங்களை செய்திருக்கிறோம், என்னென்ன காரியங்களை விட்டு இருக்கிறோம், என்னென்ன பாவமான காரியங்களை செய்திருக்கிறோம் என்று நம்முடைய கடந்த கால வாழ்க்கையை நினைத்து பார்க்க வேண்டும். கொஞ்சம் மீளாய்வு செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் இந்த வருடத்தினுடைய முடிவில் நாம் இருக்கிறோம். இந்த வருடம் இந்த மாதத்தோடு முடிய இருக்கிறது. ஆகவே இந்த மாதத்திற்கு பிறகு அடுத்த வருடம் தொடங்க இருக்கிறது. ஆகவே இந்த மாதத்தோடு இந்த வருடம் முடிவதால் நாம் என்னென்ன நன்மையான காரியங்களை விட்டு இருக்கிறோமோ இனி வரக்கூடிய ஆண்டில் அதை செய்வதற்கு முயற்சி எடுக்க வேண்டும். அப்படி ஒரு எண்ணத்தை கொள்ள வேண்டும். ஏதாவது பாவங்கள் செய்திருந்தால் அந்த பாவங்களுக்கு அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கோரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அடுத்த ஆண்டு நாம் உயிரோடு இருப்போமா என்று நமக்கு தெரியாது. ஏன்னா அடுத்த ஆண்டு புதிய ஆண்டு தொடங்க இருக்கிறது. புதிய ஆண்டு தொடங்குவதை குறித்து பார்க்கிற போது அதற்கு எந்தவித கொண்டாட்டமும் கிடையாது. இஸ்லாமிய மக்களை பொறுத்த வரைக்கும் நாங்க ஹிஜ்ரத்தை அடிப்படையாக கொண்டு புதிய ஆண்டை தொடங்குகிறோம். ஹிஜ்ரி இத்தனாவது ஆண்டில் நாம் இருக்கிறோம். ஏன்னா நிறைய பேருக்கு ஹிஜ்ரி ஆண்டே தெரியறது இல்லை. எப்படி தெரியுது அப்படின்னு சொன்னா, திருமண பத்திரிகைகள்ல போட்டிருப்பாங்க. அப்பதான் நிறைய பேர் ஹிஜ்ரி ஆண்டை கணக்கிடுவதை பார்க்கிறோம். இப்ப நாம் அனைவரும் ஹிஜ்ரத்தை அடிப்படையாக கொண்டு புதிய ஆண்டில் காலடி எடுத்து இருக்கிறோம். ஆகவே அதற்காக புதிய கொண்டாட்டங்கள் எதுவும் இஸ்லாத்தில் இல்லை. அதே நேரத்திலே கடந்து போன ஆண்டுகளிலே செய்த பாவங்களுக்கு நாம் அல்லாஹ்விடத்தில் என்ன செய்ய வேண்டும்? மன்னிப்பு கோர வேண்டும். என்னென்ன நன்மையான காரியங்களை செய்ய தவறினோமோ அந்த காரியங்களை செய்வதற்கு ஆர்வப்பட வேண்டும். அல்லாஹ்விடத்திலே நாம் அனைவரும் அந்த ஆண்டில் காலடி எடுத்து வைத்து அந்த ஆண்டிலே அதிகப்படியான நன்மைகளை செய்வதற்கு அல்லாஹ்வுடைய தௌஃபீக்கை, அல்லாஹ்வுடைய உதவியை வேண்டுவதற்கு கடமைப்பட்டிருக்கும். ஏனென்று சொன்னால், நாம நன்மையை செய்யணும் அப்படின்னா நம்ம நினைச்சா மட்டும் செஞ்சிட முடியாது. நாங்க ஒரு நன்மையை செய்யணும்னு ஆசைப்பட்டா நாங்க நினைச்சா மட்டும் செஞ்சிட முடியாது. நிறைய பேர் கூட சொல்லுவாங்க, நான் சுபுக்கு தொடர்ந்து ஆசைப்படுறேன், என்னால முடியாது. நாங்க நினைச்சாலும் மட்டும் முடியாது. அல்லாஹ்வுடைய உதவி இருந்தா மட்டும்தான் ஒரு நன்மையான காரியத்தை செய்ய முடியும். எனவே தான் ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்கு பிறகு ஒரு துவா கேட்கிறோம். என்ன துவா கேட்கிறோம்? அல்லாஹும்ம அஇன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்தி. இறைவா, எனக்கு உதவி செய். அலா திக்ரிக, உன்னை நினைவு கூறுவதற்கு, வ ஷுக்ரிக, உனக்கு நன்றி செலுத்துவதற்கு, வ ஹுஸ்னி இபாதத்தி, உன்னை அழகிய முறையில் வழிபடுவதற்கு எனக்கு உதவி செய் என்று அல்லாஹ்விடத்துல துவா கேட்கும். அப்ப நாங்க நினைச்சா மட்டும் ஒரு நன்மையை செஞ்சிட முடியாது. அல்லாஹ்வுடைய தௌஃபீக் நமக்கு அவசியமாக இருக்கிறது. ஆகவே இந்த துவா அதைத்தான் நமக்கு கற்றுத்தருகிறது. அழகிய முறையில் இபாதத் செய்வதற்கும் நன்றி செலுத்துவதற்கும் அவனை நினைவு கூறுவதற்கும் அல்லாஹ்வுடைய உதவி அவசியம். ஆகவே புதிய ஆண்டில் காலடி எடுத்து வைக்க விரும்பக்கூடிய நாம் அந்த ஆண்டில் விடுபட்ட நன்மைகளை செய்வதற்கு அல்லாஹ்விடத்திலே நாம் துவா செய்ய வேண்டும். செய்த பாவங்களுக்கு அல்லாஹ்விடத்திலே நாம் மன்னிப்பு கோரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை எனக்கும் உங்களுக்கும் வசியத்தாக செய்து கொண்டு ஜும்மாவினுடைய இரண்டாவது உரையை நான் நிறைவு செய்கிறேன். அக்கூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் வ லி ஜமீல் முஸ்லிமீன மின் குல்லி தன்பின் ஃபஸ்தக்ஃபிரு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.